ஒண்ணுமே இல்லை அப்படின்னா ஒரு பெண் தன்னை குறித்து சோர்வாதான் நினைப்பா. என்ன பண்ண எங்க அக்காலாம் நல்லா பாடுவாங்க, எனக்கு பாட தெரியாது. என்ன பண்ண என் தங்கச்சி நல்லா பாடியை ஃபிட்டா வச்சிருக்கிறா, எனக்கு அப்படிப்பட்ட பாடிலாம் இல்லை. என்ன பண்ண அவளுக்கு இவ்வளோ நீளம் இருக்குது முடி, எனக்கு இவ்வளோதான் இருக்குது. என்ன பண்ண அவளுக்கு ஷார்ட் ஃபீச்சர்ஸ், எனக்கு அப்படிலாம் இல்லை. இப்படி ஒவ்வொரு பெண்ணும் தன்னிடத்தில் உள்ள நெகட்டிவையே பார்க்கும் பொழுது வாழ்க்கையே சோகமா மாறிடுது. இந்த லேயாளுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருந்துச்சு. இந்த லேயாள் ஒரு அற்பமான பெண்ணா இருந்தாள். ஆனா ஒன்னே ஒண்ணு வாழ்க்கையில தீர்மானிச்சா, என்னை வாழ வைக்கிற ஆண்டவரை நான் என்ன செய்ய போறேன், பிடிச்சுக்க போறேன். என் புருஷன் கிடையாது, அவருடைய அன்பு என் மேல இல்ல, என் சகோதரிയുടെ அன்பு என் மேல இல்ல, எங்க அப்பா என்னை ஏமாத்திட்டாரு, இனிமே நான் வாழணும்னா ஒரே ஒரு வழி, என் தேவனை பிடிச்சுக்கணும். இன்னைக்கு நீங்க எவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்க, வாழ்க்கையில ஏமாற்றப்பட்டிருக்கிறீங்க, வாழ்க்கையில துக்கத்தோட வந்திருக்கிறீங்க, வாழ்க்கையில நீங்க நினைச்ச வாழ்க்கை உங்களுக்கு அமையல, எதையோ எதிர்பார்த்தீங்க, ஏதோ ஒன்று வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, நோக்கம் இல்லாம ஒவ்வொரு நாளும் விடுகிறது, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அடைகிறது. சமைக்கிறது மட்டும்தான் என் வாழ்க்கையா, அல்லது இதற்குத்தான் நான் பிறந்தனா நீங்க நினைக்கிற அளவுக்கு வாழ்க்கை கசப்பா இருக்குது. உங்க வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரம், அது ஆண்டவர் தான் ஆதாரம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை புதுசா ஒரு சிலர் இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கலாம், இயேசுவை பத்தியே தெரியாதவங்களா நீங்க இருக்கலாம். உங்களுக்கு நான் சொல்றேன், நம்பிக்கையை இழந்து வந்திருக்கிற உங்களுக்கு ஒரே ஒரு ஆதாரம் தேவன், ஒரே ஒரு ஆதாரம் இயேசு. அவரை பிடித்த பெண்கள் பாக்கியவதியா மாறினாங்க, பாக்கியவதியா மாறிட்டாங்க. அற்பமா எண்ணப்பட்டாள், அன்பே காட்டப்படாதவளா இருந்தால், அவளுடைய வாழ்க்கையில ஆற்றல் இல்ல, அழகு இல்ல, ஆனா தேவனை பிடிச்சா வாழ்க்கை மாறுச்சு.